அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போ நம்ம இந்த கேங்க வரிசை ப த ஹ ஹ ஹ ர ஸ ஃப இப்படி நம்ம படித்தோம்ல இங்கேருந்து இங்கே வரைக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கூட்டணும். ந ச ர நஸ்வர, ப ர ப பரப, க ஷ கஷ ஃப கஷஃப. ஒன்று ப ர ப பரப அப்படி கூட்டுங்க. இல்லை அப்படி சொன்னால் இந்த மாதிரி ப ர பர ப பரப, க ஷ ஃப கஷஃப, ஃப ல ஃபல, ஃப ச த ஃபசத, ர ப அரப, ذهب ذهب, மன மனஅ மனஅ. நீங்கள் என்ன பண்ணணும்டா, ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நேன்னு சொல்லியிருக்கோமா, அதை எழுதிக்கோங்க. ஸ்வன்னு சொல்லும். நான் ஸ்வ ர நான் ஸ்வர. அதே மாதிரி ஃப போட்டுக்கோங்க. ஃப ச த ஃபசத. இந்த மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் தமிழ் உச்சரிப்பை கொண்டு வந்துடக்கூடாது. இப்படி இக்கண்ணா போட்டு பே போட்டால் அதை ஃபேன் உச்சரிக்கணும். இது மட்டும் வரும்போது பேண்ட் உச்சரிக்கணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த பேஜை போஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் அதை எழுத்தி கூட்டி படிங்க. எந்த எழுத்து புரியலையோ அதை தாராளமாக நீங்கள் கேளுங்கன்னா, இப்படி ரெட்டை கொம்பு மாதிரி வந்துச்சுன்னா அது ஹேண்டேன். இது ஆரம்பத்தில் வரும்போது ஹே இப்படி இருக்கும், நடுஸில் வரும்போது ஹே இப்படி இருக்கும். இதை என்ன கவனிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா, வாவ் மற்ற எழுத்துக்களோடு சேராது அப்படின்னு சொன்னேன். இதோட மற்ற எழுத்துக்கள் சேராது. முன்னாடி ஒரு எழுத்தோடு வந்துச்சுன்னா அது சேர்ந்து வரும். ஆனால் இந்த எழுத்தோட வேறு எந்த எழுத்தும் சேரக்கூடாது. அதை மாதிரி அலிஃபோட இந்த அதாவது ஹம்சான்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் புரியுதை கண்டி சொல்லேன். ரேவோடையும் எதுவுமே சேராது. புரியுதுங்களா? இப்படி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. வேறு எது தெரியலையோ புள்ளியை கணக்கு பண்ணணுண்டேன், அதை கணக்கு பண்ணிக்கோங்க. என்ன அழி நடுஸில் வரும்போது எப்படி வந்திருக்கு, ரெண்டாவது எழுத்தா என்ன கடைசி எழுத்தாக வரும்போது பகைன் ஆரம்பத்தில் வரும்போது எப்படிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். புரியுதா? இப்படி கொக்கி மாதிரி இழுத்தாலே ஹே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன இது கேஃப், இதுவும் கேஃப் தான். என்ன தெரியலையே தாராளமாக கேளுங்க. அதாவது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தைரியமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.